கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் ஆலயத்திற்கு சென்று அவரை ஆராதிக்கப் போகிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்குமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் செய்கிற அந்தரங்க பாவங்கள், இரகசிய பாவங்கள் ஒவ்வொன்றும் அங்கே பரலோகத்தில் அநேக புத்தகங்கள் இருக்கிறது. ஜீவ புஸ்தகம் இருக்கிறது, ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. அந்தந்த நாளிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்ததான கணக்கு ஒப்புவிக்கிற புஸ்தகமும் ஒன்று இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக தான் ஒரு மனிதன், ஒரு வாலிபன், ஆரோன் என்கின்ற ஒரு வாலிபன், அவன் இரவு 11 மணிக்கு மேலே எல்லாம் ஊரே அடங்கியிருக்கும், ஒரே அமைதியாக இருக்கும். இவனுடைய ஜன்னல்லேருந்து மாத்திரம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அப்படியே வெளிச்சம் அந்த ஜன்னலை பீறிக்கொண்டு அப்படியே வெளியில் வரும். இவன் செய்கிற அந்தரங்க பாவம் வெளியில் பீறிட்டு கொண்டு வரும். ஆனால் பகலிலே அவன் சென்று ஆத்தும ஆதாயம் பண்ணுவான். அநேக வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கம்பீரமாய் ஆராதிப்பான். ஆனால் இங்கே அநேக இந்த செல்ஃபோனில் ஆபாசமான காட்சிகள், படங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு அவன் ரசித்து கொண்டு இருப்பான். அப்படியே ரசித்து கொண்டு அப்படியே தூங்கிட்டான். திடீரென்று அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான், கனவு காண்கிறான். அந்த கனவில் பரலோகத்தில் போய் நிற்கிறான். நிற்கும்போது அங்கே தேவதூதன் அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து அந்த ஆரோனுக்கு முன்னால் காட்டுகிறார். அப்பொழுது ஒவ்வொன்றாக பார்த்துட்டு, ஐயோ இந்த மறுபக்கத்தை காட்டாதீங்க காட்டாதீங்க. முதல் நாள் பார்த்தா அப்படியே ஆத்தும ஆதாயம் பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னு சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் அவனுடைய அந்தரங்க பாவங்களை எல்லாம் பார்க்கும்போது ஐயோ பயமாக இருக்குதே அப்படின்னு தேவதூதன் ஒவ்வொரு ஏடா பிரட்டி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஏடா பிரட்டி கொண்டு இருக்கும்போது அவன் செய்த அந்தரங்க பாவங்கள் எல்லாம் வெளியில் வந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமானது ஒன்றுமே இல்லை. சகலமும் அவருடைய பார்வைக்கு எல்லாமே தெரிகிறது. நீங்களும் நானும் என்னென்ன காரியங்கள் பேசுகிறோமோ, 2 பேர் ரகசியமாக நீங்கள் பேசிட்டு போகும்போதே கர்த்தர் அதை பின்னாடி நின்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவனவன் தன் நாளை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவனவன் தன் பேசின பேச்சுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று பைபிளில் போட்டிருக்கு. அப்படியாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான் வந்து எலிசா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு விடுதலை வாங்கிட்டு போகிறான். நாகமான் காணிக்கை கொடுக்குறான்னு அதை எலிசா வாங்கவில்லை. ஆனால் அவனுடைய உதவியாளர் கேயாசி பின்னாலே போகிறான். பொய் சொல்லி அந்த காணிக்கைகள், பணம், ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்து நேராக ஊழியக்காரர் வீட்டுக்கு போகிறான், எலிசா வீட்டுக்கு போகிறான். அப்பொழுது எலிசா, நீ எங்கே போயிட்டு வர? அப்போ பொய் சொல்கிறான். எனக்கு இது மாதிரி விருந்தாளி வந்து அங்கே நான் போனேன், இங்கே போனேன், அங்கே போனேன்ட்டு. பொய் சொல்லாதரா, நீ எங்கே போனேன்னு எனக்கு தெரியும். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். அப்பொழுது இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர இந்த ரதத்திலிருந்து இறங்குகிற போதும் என் மனம் உன்னோட கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குவதற்கும், வஸ்திரங்களை வாங்குவதற்கும், ஒலிவ தோப்புகளை வாங்குவதற்கும், திராட்சை தோட்டங்களை, ஆடு மாடுகளை வாங்குவதற்கு இது காலமா? நீ அவன் பின்னால் போய் வாங்கிட்டு வந்தியே, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அந்த ஊழியக்காரன் தேவ மனுஷன் தன் ஆவியிலே எல்லாவற்றையும் உணர்ந்தான். இன்றைக்கும் சபைகளிலே விசுவாசிகள் அநேகர் இப்படி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்குமே தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, மற்ற விசுவாசிகளுக்கு தெரியாது. நோ, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உன் மனசாட்சி வாதிக்கும், எங்கிருந்தாலும் உன் மனசாட்சி வாதிக்கும். சகோதரியே, சகோதரனே, தாவீது யாருமே பார்க்கவில்லை என்று அவன் யுத்தத்துக்கு போகாமல் உப்பேரிகளை போய் உலாவி அந்த சகோதரி குளித்து கொண்டிருக்கும் போது அதை பார்த்தான். வேறொருடைய மனைவியினுடைய நிர்வாணத்தை அவன் பார்த்து கொண்டிருந்தான்.
இப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாய் தகப்பன் தன்னை பார்க்கவில்லை என்று சொல்லி சிம்சோன் வழி விலகி வேசியின் இடத்திலே போனான். யாருமே பார்க்கவில்லை என்று சொல்லி தெலீலாள் வீட்டுக்கு போனான். இப்படி அநேகர் அந்தரங்கத்திலே பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாருமே இல்லைன்னா கூட அந்தரங்கத்தில் வேறு ஒருவருடைய மனைவி இருக்கிறான், யோசேப்பு இருக்கிறான். ஆனாலும் அந்த பாவம் அந்த போத்திபாருடைய மனைவி கரத்தை பிடித்து இழுத்த போது யோசேப்பு உதறி தள்ளிவிட்டு ஓடிய போயிட்டான். இதையும் கர்த்தர் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். இவனை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைத்தார். சிறையிலிருந்து இவன் சிங்காசனத்துக்கு போனான். ஆனால் சிம்சோன் சிங்காசனத்திலிருந்து அவன் சிறைக்கு வந்து விட்டான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த அலங்காரத்தோடு போய் கர்த்தரை தொழுது கொள்வோம். சுத்த இருதயத்தோடு போய் கர்த்தரை தொழுது கொள்வோம். வானத்து பூமி உண்டாக்கின சர்வ வல்லவருக்கு முன்பாக நாம் எதையும் மறைக்காதபடி அவரிடத்தில் இயேசுவின் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அறிக்கையிட்டு பரிசுத்த அலங்காரத்தோடு போய் கர்த்தரை தொழுது கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் எதையுமே தப்பிக்க முடியாத ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் மனுஷர்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவரை எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you everybody. Thank you.